உலாவி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்பா நீங்க வாங்க, நீங்க வாங்க, எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய ஊழியம் மாறட்டும், என்னுடைய காரியங்கள் மாறட்டும். இப்போதே நீங்க வாங்க என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுவேமா? கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பா நம்மை தொட போகிறார். தேவாதி தேவன், காணக்கூடாத இறைவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிற கர்த்தர் இப்பொழுது நம் மத்தியில இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. அப்பாவுடைய கரம் உன்னை தொடுகிறது மகனே, கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. அப்பா உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார், நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு தாய் தன் பாலகளை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன். அப்பா உங்களுக்கு நன்றி, இந்த மக்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது மகளே, ஆவியானவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை மகிமைப்படுவேன். நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக செய்வேன், 1000 மடங்கு உன்னை பெருக செய்வேன். ஒப்புக்கொள்ளும் மகளே, ஒப்புக்கொள்ளும் மகளே, ஒப்புக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒன்றும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறீங்க, என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் ஒன்றுக்கு உதவாதவளா இருக்கிறேன், என் கையில 5 பைசா தங்குவதில்லையே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதத்தை உங்க சிரசில வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க சாப கட்டுகள் உடைகிறது, உங்க சாப கட்டுகள் உடைகிறது. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபமும் மறைகிறது. அப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். உன்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன், ஒருத்தனும் உன்னை தட முடியாது. நான் தான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன் சப்பா. நீங்க கேட்கிற கேள்வி அதுதான், நான் வெறுமையான பாத்திரமா இருக்கிறேன் சப்பா. கேட்கிறீங்க நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எப்படி ஆகும்